ஹலோ வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம திருச்சியிலேருந்து பழனிக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் திருச்சியிலேருந்து பழனிக்கு நம்ம வெஹிக்கிளில் வந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க guys. அண்ட் இப்போ நம்ம பழனி கோயிலில் தான் நிற்கிறோம். பழனி கோயிலுடைய அடிவாரத்தில் நின்றுட்டுருக்கோம். அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டப்போ, அதனால தான் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது இங்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயிலும் பயங்கரமாக அடிச்சுது. அண்ட் இந்த வெயிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களால் சுத்தமாக நடக்கவே முடியலை. கால்லாம் அப்படியே ஏதோ நெருப்பில் நடக்கிற மாதிரியா இருந்தது. அண்ட் இந்த பழனி திருக்கோயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முடி காணிக்கை கொடுக்கறதுக்கு வந்து இங்கே ஃப்ரீ தான். அண்ட் முடி காணிக்கை கொடுக்கறதுக்கு எந்த விதமான காசுமே இவங்க வாங்குறது இல்லை. கவர்மெண்ட்டே இதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து லேடிஸ்க்கு முடியை வந்து காணிக்கையாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து இவங்க ஒரு 3 பேருக்கு விஐபி டிக்கெட் கொடுக்குறாங்க. விஐபி டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டே 500 ரூபா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாதை தான் நம்ம ஆக்சுவலாக நடந்து போக வேண்டிய பாதை. பட் இப்போ ரொம்பவே வெயிலாக இருக்கனால கஷ்டமாக இருக்குன்றனால தான் நாங்கள் வந்து யானை பாதையை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாதை வந்து கொஞ்சம் நிழலாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் செருப்பு வைக்கிறதுமே இங்கே ஃபுல்லாகவே இலவசம் தான். இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கணுன்றதுக்காக நிறைய இடங்களில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் கூட்டமே ரொம்ப இருந்தனால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இவங்க நிறைய தடுப்புகள் அமைச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே கீழே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரியா இருக்கும். பட் மேலே போக கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு மேலே ஏறிட்டோம். எங்களால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியலை. அந்தளவுக்கு வெயில் எங்களுக்கு வந்து சுத்தமாக நிற்கவே முடியல. அண்ட் இந்த பாதை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அங்கங்கே இவங்க வந்து நிழலாக இருக்கும். நிழலாக இருக்குன்னா நம்ம ஈஸியாக நடந்துடலாம். அண்ட் இன்னொரு பாதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பாதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே வெயிலாக இருக்கும். அண்ட் இந்த பாதை தான் நான் ஆக்சுவலாக இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர வெயிலாக இருக்கும். கொஞ்சம் தான் நிழல் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த வழியை சூஸ் பண்ணாமல் இந்த வழியை சூஸ் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இன்னும் மேலே போய் பார்ப்போம் காய்ஸ் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றத. அண்ட் இவங்க ரூஃபில் சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. கோயிலை வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பழனி திருக்கோயில் வந்து ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு கோயில் இருந்தாலும் அதை ரொம்பவே நல்லா இவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் படியில் அங்கங்கே நிறைய கற்பூரம் ஏற்றிருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் கூட்டமாக வரும்போது கண்டிப்பாக பார்க்காம மிதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு பழனி சிட்டி ஃபுல்லாகவே தெரியும். பழனி சிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு சின்ன சிட்டி தான். இந்த சிட்டி ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த பழனி மலைக்கு மேலே இருந்தாலே தெரியும். உங்களுக்கு நான் அந்த வியூவையுமே இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா அந்த வியூ ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இடும்பர் கோயில் கிட்ட நிற்கிறோம். இடும்பர் கோயில்ன்றது வந்து நம்ம இப்போ இந்த பழனி மலை கோயில் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். அண்ட் நாங்கள் இந்த நடக்கிற பாதை எதுக்காக சூஸ் பண்ணோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பாதை இது வரைக்கும் நாங்கள் சூஸ் பண்ணதில்லை. நாங்கள் எப்போ வந்தாலும் கேபிள் கார் இல்லைன்னா ட்ரெயின் மாதிரி தான் நாங்கள் மேலே வருவோம். இந்த தடவை ஒரு படியில் வரலாமே, படியில் வந்தால் கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே நினச்சோம். பட் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் அந்த வெயிலில் வர்றதுக்கு. உங்களுக்கு இப்போ வியூ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து டோட்டல் பழனி சிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழனி நகரம் ஃபுல்லாக நமக்கு வந்து இங்கே மேலேருந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு தெரியும். அண்ட் மேலே வர கூட்டம் அதிகமாகிறதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு கூட்டம் வந்து போக அதிகமாகிட்டே வருது. அண்ட் இப்போ நம்ம வந்து கோயில்கிட்டே வந்துட்டோம். இதுதான் வந்து நமக்கு கோயில். இந்த மேலே வந்துட்டோம்னா நம்ம வந்து கோயில் டாப் வரைக்கும் வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து கேபிள் காரில் வந்தாங்கன்னா அவங்க வர்றதுக்கு தனியாக அந்த சைடு வேற ஒரு சைடு இவங்க வந்து வழி அமைச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த சைடு போக வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து டாப் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கினோன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். இல்லைன்னா நம்ம இலவச கூட்டத்தில் போனோன்னா கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுத்துரும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஒரு நாளைக்குள்ளே நம்ம இந்த ஃபுல் விளாகையுமே முடிக்கணும்.
ஸோ அதனால நாங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக சார்ஜ் கொடுத்து போயிடலாம், சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிச்சுருந்தோம். அண்ட் நாங்கள் எவ்வளோ இதுக்காக பே பண்ணோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் 200 ஒரு ஆளுக்கு 200 மாதிரி பே பண்ணோம். 3 பேர் போனனால 600 பே பண்ணி போயிருந்தோம். அண்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு 4 சுற்றிட்டு வந்துட்டால் இந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். அண்ட் இங்கே நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா அங்கே நிறைய பேர் நமக்கு வந்து பழனி முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளை வந்து உள்ளே விட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இங்கே நம்ம திரும்பவும் வெயிட் பண்ணணும். திரும்ப இங்கே வெயிட் பண்ணோன்னா திரும்பவும் அவங்க தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா திரும்ப நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்புவாங்க. இவங்க 2 பக்கமாக வச்சு நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக ஃப்ரீ டிக்கெட்டில் போனால் ரொம்பவே டைம் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் சிறப்பு தரிசனம் வாங்கிட்டு வந்தனால சீக்கிரமாக போயிட்டோம். இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றி தான் இருக்கோம். அண்ட் கோயிலுக்குள்ளே கண்டிப்பாக கேமரா அனுமதி கிடையாதுன்னே இருக்கல எங்கேயுமே. அதனால தான் எங்களால் உள்ளே உங்களுக்கு எதையுமே காட்ட முடியலை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த தங்க கோபுரம் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தங்க கோபுரமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இங்கே உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளே ஃபுல்லாகவே இவங்க வந்து ஏசி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அகத்தியருடைய சிறப்பு இடத்துக்கு வந்து போய் பார்த்து அங்கேயுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக நம்ம கீழே இறங்கிட வேண்டியது தான். ஸோ இதுதான் கைஸ், நம்ம வந்து ட்ரெயினில் வர்ற மாதிரி இருந்தால் இதுதான் நமக்கு வந்து அந்த இழுவை ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திலேருந்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு இறங்கணுன்னா அப்படியே நம்ம டேரெக்டாக ட்ரெயினில் போயிடலாம். பட் நாங்கள் திரும்பவும் நடந்து தான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து கீழே வந்துவிட்டோம். இந்த பழனி திருக்கோயிலுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம இப்போ திரும்பவும் திருச்சிக்கு கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.